தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 101:2 வாசிங்க. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த உத்தம இருதயம். ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவரை பின்பற்றி வந்தார், உண்மைதான். ஆனால் நீங்கள் ஆதியாம் 16ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, இதுவரை ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்த பக்தன் ஆபிரகாம் சூழ்நிலையை பார்த்துட்டு, குழந்தை பாக்கியம் இல்லை, நெருக்கடி சூழ்நிலை, இதை பார்த்து விட்டு சாராள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்த பக்தன் இப்பொழுது சாராள் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகாரை சேர்த்து கொண்டார். இஸ்மவேல் வந்து விட்டான், மாம்சத்துக்குரியவன். இது தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லை இந்த விஷயம். தேவ சித்தம் இல்லாம, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, உங்க விருப்பப்படி உங்க மாம்ச சித்தப்படி காரியங்களை செய்தால் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுப்பீர்கள். இது உங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தங்க. இப்பொழுது சூழ்நிலை நெருக்கமா இருந்தனால மனைவியாகிய சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இஸ்மவேல் வந்து விட்டான். இதுல கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்க. ஆகவே 13 வருஷம் பேசலைங்க. காலங்கள் நெருங்கி வந்த பிறகுதான் 13 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் பேச, எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. ஆண்டவர் இருதயத்தில் இருந்து வெடித்து வந்த வார்த்தை இது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பேசுற நம்மிடத்துல போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி நடந்து கொண்டோம். அவர் துக்கப்படுத்தியிருந்தால் அவர் சும்மா இருக்கிறது இல்லை, அவர் இருதயம் வேதனைப்படுகிறது. ஆகவே கவனிக்கணும், எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. ஆண்டவருக்கு பிரியமான குணம் இந்த உத்தம குணங்க. உத்தமமாய் நடந்தால் என்ன நடக்கணும் அதை பார்க்கணும். 84ஆம் சங்கீதம் 11 வருஷம் பாருங்க. உத்தமமா நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார் இருக்குதா இல்லையா? பாத்தீங்களா? உத்தமமாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்தந்த காலத்தில் செய்வதை செய்வார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஒரு மனுஷன் பிரியப்படுத்திட்டால் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கேட்கிறவங்க வசனத்தின்படி நடந்து இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். அப்படி நடக்கிற ஜனத்தை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.